வணக்கம் வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய அங்கன்வாடி வேலைவாய்ப்பு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். எல்லா விதமான தகவல்களுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா டாப்பிக்காக, அதாவது எப்படி விண்ணப்பிக்கணும் ஃபஸ்ட்டு டாப்பிக்கு. ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், டாபிக் வந்து உள்ளே இந்த வீடியோக்குள்ளே எல்லாமே இருக்கும். எப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கன்வாடி பணியாளர்கள் என்ன வேலை, என்ன படிச்சிருக்கணும், என்ன வேலை, அங்கே போய் நமக்கு அங்கன்வாடியில் என்ன வேலை அப்படிங்கிறதையும் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் நிறையா விதமான தகவல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரே வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கோம். எப்படி விண்ணப்பிக்கணும், யார் யார் விண்ணப்பிக்கணும், என்ன படிச்சிருக்கணும், அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாரம்பரிய மொழி அப்படின்னு ஒன்று இருக்குது, அது வந்து தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்க முடியும். அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. உள்ளூரை பற்றி எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம். அதாவது உள்ளூரை பற்றி தெரிஞ்சுங்க இந்த வேலை வாய்ப்புக்கு கட்டாயமாக விண்ணப்பிக்கணும். எல்லா விதமான சுழிவு நெளிவுகளும் இந்த வீடியோவில் மிக தெளிவாக வந்து குறிப்பிட்டிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம். எல்லா விதமான தகவல்களையுமே ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுறோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு தகவல். யார் யாரெல்லாம் அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய நேமு, உங்களுடைய ஊரையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரியப்படுத்துங்க. நாங்கள் வந்து எத்தனை பேர் விண்ணப்பிக்கிறீங்க அப்படிங்கிறத நாங்கள் வந்து ஒன்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறோம். என்ன ஊர், என்ன மாவட்டம், உங்களுடைய பேர், இது 3 கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவாக இருக்கணும். நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்த்துட்டு உங்கள் மாவட்டத்துக்கு அப்டேட் பண்ணுவோம். ஓகேங்களா? பொறுமையாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னென்ன தகவல் வந்திருக்கு, எப்படி வந்திருக்கு எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் பலவிதமான தகவல்கள் ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அங்கன்வாடி ஆட்கள் சேர்ப்பு 2025 கிடைக்கும் முக்கிய கேள்விகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கன்வாடி பணியாளர்கள், இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பணி அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். குழந்தைகளை, அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தை பராமரிப்பு திட்டத்தின் செயல்பட்டு வருவது மேற்பார்வையாளர் பதவிகளுக்கான மற்றும் செயல்படுகின்ற ஒருங்கிணைத்தாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தகுதி வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சபட்ச தகுதி வந்து 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படிங்கிறத இந்த தெளிவாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது இந்த இவங்களுக்கு சம்பளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8,000லேருந்து 12,000 வந்து ஃபிக்ஸட் சேலரியாக வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதை தொடர்ந்து அப்புறம் அங்கன்வாடி உதவியாளர் 2 போஸ்டிங் பிரிக்கிறாங்களா, அங்கன்வாடி பொறுப்பாளர் 3 போஸ்டிங்காக பிரிப்பாங்க. அதில் 2 தான் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. 3வது பொறுப்பாளர் வந்து ஆல்ரெடி இருப்பாங்க. அது இல்லை அப்படின்னா அப்பயே வந்து உடனே வந்து ஆட்கள் நியமனம் பண்ணியிருப்பாங்க. அங்கன்வாடி உதவியாளர், அங்கன்வாடி சமையல் உதவியாளர் 2. அதுலேயே அங்கன்வாடி உதவியாளருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பணி, அங்கன்வாடி ஊழியருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்றாட பணிகள் மற்றும் குழந்தைகள் பராமரிப்பு நடவடிக்கைகளை உதவுதல். அதாவது சமையல் பண்ணுறதுலையும் உதவணும், குழந்தைகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா பராமரிக்கிறது. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று காய்ச்சல் வந்திருக்கும், இல்லை கொஞ்சம் சோர்வாக இருக்கும், அதை ஹாப்பிப்படுத்துறது, இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்க அப்படின்னா கூட்டிகிட்டு வர்றது, இதுமாரி ஒரு சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்யணும். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அங்கன்வாடி உதவியாளருடைய வேலைவாய்ப்பு. இதுக்கு குறைஞ்சபட்ச கல்வி தகுதி வந்து பார்த்திங்க அப்படின்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கலாம். 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலும் ஓகே, இல்லை நான் 8வது இல்லை ஸ்ட்ரெயிட்டாக நான் 10வது தான் முடித்தேன் அப்படின்னாலும் ஓகே. அடுத்தது சம்பளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5,000 to 7,000 ரூபாய் மாத சேலரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேற்பார்வையாளர், இவர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பொறுப்பாளர்னு சொல்லக்கூடிய பணிக்கு தகுதியானவர். நான் சொல்லியிருந்தேன் முன்னாடி, அதுக்கு தான் பணிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பல அங்கன்வாடி மையங்களில் மேற்பார்வை, திட்டம், தரம் மற்றும் செயல்திறனை உறுதி செய்தல். அதாவது கரெக்டாக முட்டை கொடுக்குறாங்களா, கரெக்டாக வந்து எல்லா விதமான சாப்பாடும் கரெக்டாக வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுதா, நம்ம கவர்மெண்ட் கொடுக்குற காசு சரியாக செஞ்சு போகிறாங்களா அப்படிங்கிறத மேற்பார்வை பண்ணுறது தான் இந்த இவருடைய வேலைவாய்ப்பு. இவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பில் பட்டம் பெற்றிருக்க வேண்டும்.
அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதேனும் ஒரு பாடப்பிரிவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டம் பெற்றிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த டிகிரி வேணாலும் இருக்கலாம். பிஏ வைக்கிறோம், பிசிஏ இருக்கலாம், இல்லை எம்எஸ்சியாக இருக்கலாம். ஏதோ ஒன்று டிகிரி வரைக்கும் முடிச்சிருக்கணும். ஆர்ட்ஸ் காலேஜ் இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் காலேஜ் இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த வேலை வாய்ப்புக்கு, இந்த குறிப்பிட்ட வேலை வாய்ப்புக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா விதமான இதெல்லாமே இருக்குது. இதுக்கெல்லாம் சேலரி வந்து கொஞ்சம் அதிகம். சம்பளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கே 20,000 ரூபாய் தராங்க. ஸ்டார்டிங் சேலரி சும்மா அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க 20,000 ரூபாய். போக போக வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் அலவன்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சேலரி வந்து தனியாக வரும். சேலரி இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய விதமான அலவன்ஸ் கொடுப்பாங்க, போனஸ் கொடுப்பாங்க, வருஷம் ஒரு டைம் அமௌண்ட் ஏற்றுவாங்க. அது எல்லாமே சேலரியில் வராது, அது தனி பேமெண்ட்டாக வரும். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 25,000 ரூபாய். ஸ்டார்டிங் வந்து 20,000 ரூபாய், போக போக வந்து பார்த்திங்க அப்படின்னா 25,000 ரூபாய் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிர்வாக பணிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தரவு உள்ளிட்ட அறிக்கைகளிடமிருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆவணம் போன்ற அலுவலக அடிப்படை பதவிகள். அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது கரெக்டாக ஆவணம் படுத்துகிறாங்களா? இப்போ வந்து கவர்மெண்ட்லேருந்து அமௌண்ட் கொடுக்குறாங்க, அந்த அமௌண்ட்டை சரியாக வாங்கி சரியாக பயன்படுத்தி அதை ஆவணமாக குறிப்பிடுறாங்களா? இன்றைக்கி வந்து வரவு இவ்வளோ, செலவு இவ்வளோ. இப்போ வந்து காலையில் சாப்பாடு போடுறாங்க, மதியம் சாப்பாடு போடுறாங்க, 2 வேளை போடுறாங்க. இப்போ அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா மதிய உணவுக்கு முந்தானேற்றே வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா அமௌண்ட்டு இதுக்கெல்லாம் ப்ராசஸும் வந்துடும். அதாவது ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்துடும். இருந்தாலும் சொல்கிறேன், 2-3 நாளைக்கு முன்னாடி வருதுன்னா அதை கரெக்டாக இப்போ ஒரு 1000 ரூபா வருது அரசாங்கத்துலேருந்து, அந்த 1000 ரூபாய் வாங்குறாங்களா, அந்த 1000 ரூபாயில் எவ்வளோ செலவானது அப்படின்னு வரவு செலவு எழுதணும். அந்த வரவு செலவெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக எழுதுகிறாங்களா அப்படின்னு பார்க்கணும். இது மேற்பார்வையாளர் மாரி தான். ஆனால் இருந்தாலுமே அதுக்கு தனித்தனியாக ஒவ்வொரு ஆட்களை நியமனம் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரி 15,000 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. போக போக வந்து பார்த்திங்க அப்படின்னா 20,000 ரூபா உங்களுக்கு வந்து சேலரி வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகப்படியாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா தகுதி வரம்பு அங்கன்வாடிக்கு 2025க்கு விண்ணப்பிக்க விண்ணப்பதாரர்கள் பின்வரும் அளவுகோல்களை பூர்த்தி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வயது வரம்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலை வாய்ப்புக்கு குறைஞ்சபட்சம் 18 இருக்கணும், அதிகபட்சம் 40 வயசுக்குள்ளே இருக்கணும். எஸ்சி எஸ்டி ஓபிசி வேட்பாளர்களுக்கு 3லேருந்து 5 வருஷம் தலைவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. அதாவது எம்பிசி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 18லேருந்து 40 வயசுக்குள்ளே. அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 18லேருந்து 45 வரைக்கும் நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிக்கலாம். அது வந்து கம்யூனிட்டி வைஸ் மாறுபடும். பிற தேவைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராமப்புற பின்னணி சேர்ந்த வேட்பாளர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது என்னன்னு உங்களுக்கு தெரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது கிராமப்புறம்னா உள்ளூர் வாசிகள், அவங்களுக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி உள்ளூர் மொழி மற்றும் கலாச்சாரம் பற்றி அடிப்படை அறிவு அவசியம். அதாவது எப்படி என்னன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து பராமரிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே உள்ளூர் கலாச்சாரம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா இப்போ திடீர்னு ஒரு சென்னையில் இல்லை வெளியில் எங்கேயாச்சும் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கீங்க டக்குன்னு இந்த ஸ்கூலுக்கு போட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து எந்த ஒரு வேலையும் செய்யாமல் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து உள்ளூர் கலாச்சாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கன்வாடி ஆட்கள் சிறப்பு 2023. அதாவது அது அதிகாரப்பூர்வ இணையதளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் விண்ணப்பிக்கிறது வரும். ஆஃப்லைன் எல்லாமே வந்து தூக்கிறது தான் வந்து பேசிக்கிறாங்க. எல்லாமே இனிமேல் ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. புதிய பதிவு பொத்தானையும் கிளிக் செய்யவும். அதாவது அந்த ஆன்லைன் போர்ட்டுக்குள்ளே போயிட்டு புதிய பதிவு செய்யும் பொத்தான் அப்படின்னு இருக்கும், நியூ ரிஜிஸ்டர் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணோம். தமிழில் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த புதிய பதிவு பொத்தானை கிளிக் செய்யுங்கள் அப்படின்னு இருக்கும். கிளிக் செஞ்சுக்கோங்க. உங்களுடைய பெயர், மெயில் ஐடி மற்றும் உங்களுடைய மொபைல் நம்பரு நிரப்பவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தனித்துவமான உள்நுழைவு ஐடி மற்றும் கடவு சொல்லை உருவாக்கவும். யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்குறாங்க. யூசர் ஐடி பாஸ்வேர்டை நீங்களே தான் உருவாக்கணும். பாஸ்வேர்டு போடுறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்பரு, லெட்ரு, கேப்ஸுலு, ஒரு கேரக்டரு 4 இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா போட்டுக்கோங்க. மினிமம் ஒரு 8 லெட்டருக்கு மேலே போட்டுக்கோங்க.
அதேமாதிரி உங்களுடைய சான்றிதழ் பயன்படுத்தி உள்நுழைக வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்து எல்லா சர்டிஃபிகேட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கணும். பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம், அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கையொப்பம், ஒரு கையெழுத்து போட்ட ஒரு ஷீட்டு, கல்வி சான்று, அதேமாரி முகவரி சான்று, ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, அதேமாரி முதல்ல எது வேணாலும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். விண்ணப்பிக்க கட்டணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூபிஐ மூலமாக நீங்கள் வந்து கட்டிக்கலாம், இல்லை நெட் பேங்கிங் மூலமாக கட்டிக்கலாம். எது மூலயமா வேணுமானாலும் நீங்கள் வந்து கட்டிக்கலாம் அமௌண்ட் வந்து கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி பொது ஓபிசிக்கு வந்து 100 200 வந்து இது பண்ணலாம். அதேமாதிரி SC ST PWD இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டணம் எதுவும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பொது பிரிவினர் ஓபிசி எம்பிசி இவங்களுக்கெல்லாம் 100 200 வந்து பார்த்திங்க அப்படின்னா மாநிலத்தை பொறுத்து மாறுபடும்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி SC ST PWD இவங்களுக்கெல்லாம் கட்டணம் எதுவும் கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா படிவத்தை வந்து நல்லா பார்த்துட்டிங்க, எந்த ஒரு எரரும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கன்வாடிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கன்வாடி உதவியாளர் போன்ற சில பதவிகளுக்கு தேர்வு கல்வித்திறனை அடிப்படையாக கொண்டுள்ளது. அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய கல்வியை நீங்கள் வந்து 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்கீங்களா, அதை வச்சு உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே கேட்பாங்க. பொது அறிவு, பகுத்தறிவு, ஆங்கிலம், அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பாடம் சார்ந்த கேள்விகள். நேர்காணலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டப்படிப்பு பெற்ற வேட்பாளர்களுக்கு இந்த பதவிக்கு அவர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுமாரி சொல்லியிருக்காங்க. அதாவது பட்டப்படிப்பு பட்டவங்களுக்கு இன்னும் வந்து கேள்விகள் கேட்பாங்க, அவ்வளோதான். இவ்வளோ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது போன்ற அரசு அறிவிக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே நீங்கள் 1 by 1 தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய மாவட்டம், உங்களுடைய ஊர், உங்களுடைய பெயர், இது 3 கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. 1 by 1 அப்டேட் பண்ணுறோம். இதுமாரி பயனுள்ள வீடியோக்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.